சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங் கம்பெனி நானும் என் மனைவி சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பிடிச்சும் நாங்கள் டைப் வச்சு சிபி டைப் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இந்த கண்டென்ட் எதுக்கு நம்ம கொண்டாடணும், எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும். மினிமம் 7 லேக் பட்ஜெட் வந்து லக்ஸரி செக்மெண்ட் வரைக்கும் பிளாட் வந்து அப்பார்ட்மெண்ட் வில்லாஸு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதனால் எல்லா பிஸ்னஸும் கையப்படுத்தி நாங்கள் கேட்டிருந்தோம். நிறைய ஒரு எக்ஸ்போ ஒன்று பண்ணுறோம், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்தையும் கேட்கணும். எல்லா பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் ஒரு வந்து அந்த கொஞ்சம் பேசுறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியால ஒரு நல்ல ஒரு அமேசிங் ஒரு குட்டி ஒரு வீடு நீங்க வந்துட்டு கட்டி கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஒரு தொடக்கம் தான். ஆனால் நிறைய விஷயம் நீங்க வந்துட்டு பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு செல்போன் வாங்க நினைக்கிறேன். ஸோ ஒரு சில வார்த்தை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையிலேயே வந்து சோஷியல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. ஆர்எஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாயிலேருந்து இந்த லக்ஸரியில் வரைக்கும் எல்லாமே வந்து கட்டுறாங்க. அது லான்ச் இன்னைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னைக்கு கையால் நீங்கள் லான்ச் பண்ணி எக்ஸ்போ லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது முக்கியமான நிகழ்வில் நினைச்சிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வழி இன்னும் எனக்கு தெரியும். சமீபத்தில் எனக்கு ரொம்ப வழி தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ மக்கள் எல்லாருமே வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே விலைவாசி ஏற்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை ரேட் நீங்கள் இல்ல வீடு வாங்கணும் ஆசை இல்ல. வீடு ஒன்று கட்டி கொடுத்தேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு போதும், நம்ம கிட்ட ஊர்ல ஒரு வீடு இருக்கு, பூர்வீக வீடு, அது போதும். மற்றபடி இருந்தா வாங்க வேண்டியதுதான். சென்னையில வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்ப நடக்கும் தெரியல. இல்ல அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அத்தியாவசியமா ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்கு சென்னையில. ஆனா இப்போ வாங்கலாம் அவசியம் இல்லை, பொறுமையா வாங்கிக்கலாம். அவங்க வந்து அவங்க பையன் ஏதோ போலீஸ் ட்ரைனிங்காக ஏதோ காசு வாங்கிட்டாங்களாம். ஏதோ 1 லட்ச ரூபா கிட்ட கடன் வாங்கினாங்களாம். அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் எல்லாருமே நிற்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதான் பேசியிருக்கேன். நிறைய நடிகர் ஏன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டாக கொடுக்கறத தாண்டி ஏதாவது அவங்க ரெகுலராக நான் ஒரு வாட்டி காசு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு காசு வர மாதிரி ஒரு கடை வச்சு தரதோ சம்திங் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக நான் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சப்போர்ட்னா ஏன்னா நம்ம மாற்றம் தனியாக பண்ணுறோம், நம்மளும் தனியாக பண்ணுறோம். யாரும் சொன்னால் நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி அப்படி யாரும் இல்லை. ஓகே சார், அவங்க கூப்பிட்டாருன்னு அந்த பார்த்து. சாரி சார். ஓகே, அதாவது என்ன இதுக்கப்புறம் தான் சார் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ எனக்கும் ட்ரெயின் தான் சார், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எப்படி நடக்கும் என்னன்னு தெரியல, எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஓடிட்டு இருக்கு. நான் தெளிவாக சொல்லுவேன் சார். நான் சொந்த காசுல நான் ஓடி உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 2 இடம் 3 இடம் போய் வேலை செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் சார். ஆனால் இப்போ எனக்கு அது பத்த மாட்டேங்குது சார். ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க. கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல சார். ஓப்பனாக சொல்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியல. சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து எப்போது ஒரு ஈவெண்ட் போனால் போதும் இருப்பேன். அப்போ ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும், ரொம்ப போராடுவேன். இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலையில் இழுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பேர் கேட்டு வராங்க. ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு 50,000 ரூபா இருந்தாலே அது ஐ ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு 3-4 ஈவெண்ட் போகிறேன் சார். ப்ரமோஷன்ஸ் பண்ணுறேன். இதில் வர காசை மட்டும் தான் அது இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்த்து யார்ட்டையும் 1 ரூபா வாங்கிட்டு கிடையாது. அது நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். நல்ல செயல் மட்டும் தான் சார். நமக்கு அரசியல் எனக்கு தெரியாது சார். அரசியல் ஐயோ சார் சார் அவ்வளோ பெரிய ஆளா சார். இதை சொல்லி பொண்ணு கொடுக்காம சார் அப்படிலாம் இல்லை சார்.
பண்ணுவோம் சார், இது கடைசி வரையும் பண்ணுவோம் சார், அவ்வளோதான் சார். அந்த பாசிட்டிவான வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணோம். கண்டிப்பாக சார், கடைசி வரையும். அதாவது என்னை பொறுத்த என்ன சார், எனக்கு பெருசாக அறிவு இல்லை, ஓப்பனாக இல்லை, உண்மையாக சொல்கிறேன், பெருசாக எனக்கு அறிவு இல்லை, அழகு இல்லை. ஆனால் ஏதாவது நல்லது பண்ணணும், அவ்வளோதான் சார். அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான், இவங்க எங்கேயா காசு வருது, நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அந்த 2% மக்களுக்கு 98% மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க. அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற நம்பிக்கையே நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக நீ சொல்றது கரெக்ட் தான். இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு, அதுல இருக்கு நீயா நானுங்கிற மேட்ச் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் சார். அதான் சார். சார் அரசியல் எனக்கு அறிவு இல்லை சார், அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார், நான் சாதாரண பையன் சார், எனக்கு தெரியாது சார், அதெல்லாம் அரசியல் தெரியாது சார். ஆமாம் சார், உண்மையை மனசு கஷ்டமா இருந்துச்சு சார். அதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம் சார், கண்டிப்பாக பார்க்கணும்னு இருக்கு சார். சார் அது முன்னாடி ரியாலிட்டி ஷோல காமெடி ஷோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம போஸ்டா பண்றதுனால திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. போஸ்டா மக்கள் பாக்குறாங்களா, அதே போதும் சார். மக்களுக்கு நம்ம ப்ராசஸே வந்து என்னன்னா, நம்மளால ஒருத்தரால் பயனடைங்க, அவ்வளவுதான் சார், மற்றபடி வேற எதுவுமே இல்லை சார். இப்போ இளைய தளபதி வந்து தீவிரமா அரசியல் ஈடுபட்டு இருக்காரு. அவர் உங்களை கூப்பிட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி கொடுத்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்களால நீங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் கூப்பிட்டு உங்களை அப்ரோச் பண்றாரு, நீங்க வந்து சோசியல் நல்லா பண்றீங்க, மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னு நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் எனக்கு அரசியல்லாம் தெரியாது சார். அரசியல் போறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லை சார். ஏன்னா பெரிய லிஜெண்ட்ஸ் தான் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, உண்மையாக சொல்றேன் சார். அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நான் ஒரு சாதாரண ஆள் சார், நான் சாதாரண சேவகன் சார். எனக்கு வந்து பதவி அதெல்லாம் தெரியாது சார், உதவி மட்டும் தான் சார் தெரியும். அந்த உதவியே அரசியல் சேர்ந்து பண்ணுறீங்களா? இல்லை சார், அரசியல் எங்கள் வீட்டிலாம் ஒதுக்க மாட்டாங்க சார். எனக்கும் அது வந்து இப்போ சார் தெரியாது சார், அந்த அறிவு இல்லை சார் எனக்கு. ஒரு காமெடி நடிகர் ஹீரோவா அந்த காமெடி இடம் ஆகல அப்படின்னு அது நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு யார்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கீங்க? இது சார் சூரி சாரோட இடத்தை ஃபில்ஃபில் பண்றதுக்கு நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? யார்கிட்ட அப்ரோச் சார்? உங்ககிட்ட தான் தனியாக வந்து அப்ரோச் பண்ணுறேன் சார். வந்ததுலேருந்து போனதுலேருந்து மாமனாராக இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்குறீங்க? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். அவங்களாம் லிஜெண்ட் சார், அந்த அளவுக்கு வளர்ந்து சார். சரி, அரசியல் இருக்கணும்னா என்ன அறிவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அறிவில்லைன்னு சொல்றீங்க, எனக்கு போதுமான அறிவில்லைன்னு சொல்றீங்க. அரசியல் இருக்கணும்னா என்ன அறிவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா பெரிய அறிவாளிகள் நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி அவங்க வந்து அதுக்கு தனியா படிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அறிவு இருக்கும் சார். எனக்கு இல்லை சார். இப்பெல்லாம் கேட்டேன் என்ன, அதுக்கு தெரியாதுங்க, எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. அதுக்கு நிறைய அனுபவம் வேணும், எல்லாமே வேணும். அந்த அனுபவம் எனக்கு இல்லைங்க. நான் சாதாரண சின்ன பையன், பக்கத்து பையன் மாதிரி இருந்தேன். சும்மா எனக்கு தெரியாதுங்க. அதனால முடிஞ்சதை நான் பண்றேன், அவ்வளவுதான். அதான் இல்ல இன்னொன்னு கேளுங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு கல்யாணம் பண்றோம் நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்றா நாங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அது வந்துட்டு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றது தெரியல. ஆனா புதுசு புதுசு பேசிட்டு இருக்கான். என்னன்றது மட்டும் கேட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எழுதுவீங்க நல்லா. சார் லவ் இல்லை சார். இப்ப யதார்த்தமா போட்டேன், பிரகாசமா எடுத்துறாங்க. லவ்லாம் வாய்ப்பு இல்லை சார். இதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. இல்ல எப்போ கல்யாணம் கேட்குறேன். எப்போ ஏன்டா வந்து மொய் வைக்க போயிருக்கேன் சார். அவங்க ரொம்ப நல்ல பையன் சார். ஆக்சுவலா அவங்க பேர் ஆர்எஸ் ரியாலிட்டி ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை சார். மக்கள் சொல்றதை கேட்டுக்கிற அளவு தான் சார் அறிவு இருக்கு. அட்வைஸ் பண்றாலும் நான் பெரியா இல்லை சார். ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? என்ன ப்ரமோஷன்? உங்களுடைய தனிப்பட்ட ப்ரொமோஷனுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? உங்க பேஜ்ல நிறைய வந்து நீங்க பண்ணக்கூடிய எழுத்துலாம் நிறைய கணக்குல யூஸ் இருக்கு. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்க ப்ரொமோஷனுக்கு? இந்த நார்மலா அப்படி நடக்குது? நார்மலா நடக்குது சார். ஆனா படமா சார் பண்றேன், செலவு பண்ணி எல்லாரும் தெரியா யூஸ் பண்றேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஓ வர பிராண்டு சொல்லுங்க. பிராண்ட் அது பிராண்டை பொறுத்து சார். ஆமா சார். சார் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து மாற்றம் ஒரு அடுத்த கட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல மாத்தலாம், இதை பண்ண போறேன் இந்த ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண்ண போறேன் அப்படின்னு இல்லாம அப்படியே போட்டே போயிட்டு இருக்கீங்க. இல்ல சொல்லிட்டு செய்யற அளவுக்கு எனக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்ல சார். அதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுதான் நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், நான் மக்கள்கிட்ட வாங்கி பண்றது இல்ல சார். நான் 4 இடத்துல போய் சம்பாதிச்சு வாங்குறது மக்களுக்கு பண்ணுவோம். அதான் சார் ஆசை. காசு 4 பேரை சேர்த்து பண்றது மேட்டர்ல நான் சம்பாதிக்க சேர்த்து பண்ணுவேன், அவ்வளவுதான் சார். ஏன்னா அதை வாங்கி பண்றதுக்கு நிறைய
எப்படி சார் அவங்க காசை வாங்கி பண்ணுறதுக்கு நான் இருக்கு சார். போயிட்டு அதான் சார், அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். நான் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அந்த தீ விபத்தில் மாட்டி இறந்தவங்க வந்து எனக்கு நேரில் போய் பார்க்கணும்னு நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கொண்டு போய் பார்க்கணும் சார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.